வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில கர்ணன் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தான பிரபு. யார் எது கேட்டாலும் குடுத்துருவாரு. ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா கர்ணனுடைய உயிரையே தானமா கேட்டாரு. அதையும் கொடுத்துட்டாரு. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, "வாழ்ந்தா கர்ணன் மாதிரி வாழணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆத்மாவ சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. சொர்க்கத்துக்கு கர்ணனுடைய ஆன்மா போனதுக்கு அப்புறமா, அவருக்குன்ட்டு ஒரு இடம் ஒதுக்கி, அதுல எல்லா வசதிகளும் செய்யப்பட்டன. கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். நம்ம பண்ண புண்ணியம் தான் நம்மள இன்னைக்கு காப்பாத்துதுன்ட்டு. கர்ணனுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுங்களாம். பசிக்க ஆரம்பிச்சோனே அந்த சொர்க்கத்துல அவருக்கு தேவையான உணவுகள குடுத்தாங்களாம். கர்ணன் உணவுகள சாப்பிட ஆரம்பிச்சாரு. எவ்ளோ சாப்பிட்டாலும் அந்த பசி தீரவே இல்ல. அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா நேர்ல வந்தார். அவர்கிட்ட சொன்னாராம், "பிரபுவே, எனக்கு என்ன நெலைம பாத்தீங்களா? எவ்ளோ சாப்பிட்டாலும் என்னுடைய பசி தீரவே மாட்டேன்து. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்னால தாங்க முடியலன்னு" பேச முடியாம அந்த மயக்கத்துக்கு போற நேரத்துல, கிருஷ்ணர் என்ன சொன்னார்ன்னா, "உன்னுடைய ஆள்காட்டி விரல உன்னுடைய வாயில விட்டுட்டு நல்லா உறிஞ்சிக்கோ. இதுலருந்து நீ சரியாயிடுவ" அப்படின்னு சொன்னாருங்களாம். அதே மாதிரி கர்ணர் பண்ணாராம். என்ன அதிசயம்! அந்த பசி பிணி போயிடுச்சுங்களாம். கர்ணன் கிருஷ்ணர பார்த்து, "இது எப்படி சாத்தியம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு" கேட்டாருங்களாம். ஒரு நாள் ரொம்ப பசியா ஒருத்தர் உன்கிட்ட வந்தாரு. அப்போ உன்கிட்ட உணவு கிடையாது. அந்த நேரத்துல உன்னுடைய ஆள்காட்டி விரல நோக்கி, "இந்த திசையில உணவு கிடைக்கும்னு நீ சொல்லி அனுப்பிச்ச." அவரும் அந்த திசையில போய் வயிறார சாப்பிட்டுட்டு போனாரு. அதனால இந்த புண்ணியம் உன்னுடைய ஆள்காட்டி விரலுக்கு தான், உனக்கு கிடையாது. அதனால தான் உன்னுடைய பசிப்பிணிய இந்த ஆள்காட்டி விரலுடைய புண்ணியம் தீர்த்து வச்சுது. இத கேட்ட கர்ணன் ரொம்ப மனக்கவலைப்பட்டாராம். எத்தனையோ தான தர்மம் பண்ணியிருக்கிறோம். ஆனா, ஒரு அன்னதானம் நம்ம பண்ணதில்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருங்களாம் அந்த சொர்க்கத்துல. இந்த குட்டி கதையிலருந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தினம் எவ்வளோ செலவு செய்றோம். ஒருத்தர் யாசகம் கேட்கிற நேரத்துல நம்ம ரூ. 5 ரூ. 10 அப்படி போடுறோம். அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கடையில கூட ஒரு 2 இட்லியோ, இல்ல ஒரு 3 இட்லியோ, இல்ல ஏதோ ஒரு சாதமோ, மினிமம் ரேட்ல கூட வாங்கி குடுக்கலாம். அவங்கவங்க சக்திக்கு உட்பட்டு. ஒருத்தவங்களுடைய பசிப்பிணிய தீர்க்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்திலே நம்ம போதும் போதும்னே சொல்ல மாட்டோம். ஆனா, சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் வயிறு ரொம்பிடுச்சுன்னா, நம்ம போதும்னு தான் சொல்லுவோம். நம்மளால ஒரு லெவலுக்கு மேல சாப்பிடவே முடியாது. அதனால அன்னதானம் யாரு கொடுக்குறாங்களோ, அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெகு சீக்கிரம் மீண்டு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அவங்களுக்கு நெறைய புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் புண்ணியம்ன்றதெல்லாம் வேற விஷயங்க. ஒருத்தர் பசின்னு நம்மளகிட்ட கேட்கிற நேரத்துல நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சாப்பாட வாங்கி குடுத்தா, அது ஒரு சக மனிதருக்கு பண்ற ஒரு உதவியா இருக்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.